இந்தியாவில் கடன் வளர்ச்சியை விட வங்கிகளின் வைப்புத் தொகையின் அளவு அதிகரிக்கப்பட வேண்டும். இந்த சிறப்பான கட்டுரை பொருளாதார நிபுணர் எஸ். ராமன் அவர்களால் தினமணி நாளிதழில் 2/2/2026 பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நான் ஐயா எஸ். ராமன் அவர்களுக்கும் தினமணி நாளிதழுக்கும் நன்றி சொல்கிறேன். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் வங்கித்துறையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை. வங்கித்துறை என்பது நாட்டு பொருளாதாரத்தை முன்னிறுத்து செல்லும் என்ஜின்களில் ஒன்றாகும். இருப்புள்ளவர்களிடம் இருந்து வைப்புத் தொகைகளை பெற்று தேவையானவர்களுக்கு கடன் வழங்குவதுதான் வங்கிகளின் முக்கிய செயல்பாடு ஆகும். வழங்கப்படும் கடன் தொகைகளின் பெருக்கம் அதிகரித்து வருகிறது என்ற அண்மை தகவல் வங்கித்துறை பற்றிய நற்செய்திகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. கடன் தொகை அதிகரித்தால் தொழில் வளர்ச்சி பெருகி வங்கிகளின் லாபமும் அதிகரித்து அவற்றின் பொருளாதார நிலையை வலுப்படுத்தும் என்பதுதான் பொது விதியாகும். இந்த பொது விதியை உள்வாங்குவதற்கு முன்பு கடன் வழங்குவதற்கு தேவையான நிதி ஆதாரத்தை வங்கிகள் எந்த வழியில் திரட்டுகின்றன என்ற விவரங்களை அலசி ஆராய வேண்டும். வாடிக்கையாளரிடம் இருந்து பெறப்படும் வைப்புத் தொகைகள்தான் வங்கிகளின் முக்கிய நிதி ஆதாரம் ஆகும். அந்த ஆதாரத்தின் அளவு வழங்கப்படும் கடன் தொகையை விட அதிகமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் அது பல எதிர்மறை விளைவுகளுக்கு வித்திட்டுவிடும். வங்கிகளின் கடன் வளர்ச்சி 11.6%, அவற்றின் வைப்புத் தொகை வளர்ச்சி 9.5% என்கிற அண்மை தகவலில் பல எதிர்மறை செய்திகள் பொதிந்துள்ளன. கடன் வளர்ச்சிக்கேற்ப வைப்புத் தொகைகளின் அளவு அதிகரிக்கவில்லை என்பது அதில் முக்கிய ஒன்றாகும். ஒரு சில வங்கிகளை தவிர பல பெரிய, நடுத்தர மற்றும் சிறிய வங்கிகளின் வைப்புத் தொகைகளின் அளவு அதிகரிப்பு கடன் வளர்ச்சியை விட குறைந்த அளவிலேயே நகர்ந்து கொண்டு வருகிறது என்பது புள்ளி விவரங்கள் மூலம் வெளிப்படுகிறது. இந்த நிலையில் கடன் வழங்குவதற்கு வங்கிகள் கடன் சந்தையை நாடுகின்றன. பல வங்கிகள் ஒரே சமயத்தில் கடன் சந்தையை நாடும்போது நிதி தேவையின் அளவீடு அதிகரித்து வட்டி விகிதம் அதிகரிக்கும் நிலை ஏற்படுகிறது. இதுபோன்ற நிதி ஆதார குறைபாடுகளால் சில வங்கிகள் திவாலான நிகழ்வுகள் நம் வங்கித்துறை சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ளதை மறக்க முடியாது. வங்கி வைப்புத்தொகை வளர்ச்சியில் ஏற்பட்டிருக்கும் சுணக்க நிலைக்கான காரணங்களை அலசி ஆராய வேண்டிய அவசியமில்லை. அவை உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெரிகிறது. காரணங்களுக்கான பட்டியலில் முதலிடம் வைப்பது வைப்புத் தொகைகளுக்கான வருவாய் பணவீக்கத்துக்கு ஏற்றபடி இல்லாததுதான். மேலும் அண்மை காலங்களில் பங்குச்சந்தை, பரஸ்பர நிதி திட்டங்கள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், தொழில் நிறுவன கடன் பத்திரங்கள் போன்றவை அதிக வருவாய் ஈட்டித்தரும் முதலீடுகளாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. முதலுக்கு மோசம் செய்யாத வங்கி வைப்புத் தொகைகள்தான் எதிர்கால பாதுகாப்புக்கு உகந்தது என்ற நடைமுறை சித்தாந்தத்தை முதலீட்டாளர்கள் மறக்க தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. அண்மை செய்தியின்படி இந்த ஆண்டு வெளியாக இருக்கும் 2.5 lakhs crores அளவிலான புதிய பங்கு பத்திரங்கள் வங்கி வைப்புத் தொகைகளை அட்டையாக உறிஞ்சி அதன் வளர்ச்சிக்கு ஒரு சவாலாக அமையும். வங்கி வர்த்தகத்தின் முக்கிய அங்கமான வைப்புத் தொகைகளை பாதிக்கும் இதுபோன்ற நிகழ்வுகளை சமாளிக்க வங்கிகள் தயாராக உள்ளனவா என்பது கேள்விக்குறி. நடைமுறையில் இருக்கும் வழிகாட்டி முறைகளால் வங்கிகளின் கைகள் கட்டி போடப்பட்டிருக்கின்றன என்று சொல்லலாம். ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல் அடிப்படையிலான குறிப்பிட்ட வைப்புத்தொகை காலத்துக்கு குறிப்பிட்ட வட்டி விகிதம் என்பதை மீறி அதிக வட்டி விகிதத்தை வழங்கும் உரிமை வங்கிகளுக்கு கிடையாது. எடுத்துக்காட்டாக 3 வருடத்தில் திருப்பி செலுத்தக்கூடிய கடன்களை அதிகமாக வழங்கியிருக்கும் வங்கி அதை சமன்படுத்த 3 ஆண்டு வைப்பு தொகைகளுக்கான வட்டி விகிதத்தை தேவைக்கேற்ப தன்னிச்சையாக உயர்த்த முடியாது. வங்கித்துறையில் இதை கேப்ஸ் பில்லிங் என்று கூறுவர். இதுபோன்ற கேப்ஸ்களை நிரப்ப வங்கிகள் வெளிச்சந்தையில் அதிக வட்டி கொடுத்து கடன் வாங்கும் நிலை ஏற்படுகிறது. கடந்த ஒரு ஆண்டில் ரிசர்வ் வங்கியின் ரெப்போ வட்டி விகிதம் 125 புள்ளிகள் வரை குறைக்கப்பட்டிருந்தாலும் கடன் சந்தையில் வட்டி விகிதம் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. பணப்புழக்கத்தை அதிகரிக்க கடந்த 2 மாதங்களில் கடன் பத்திரங்களை திரும்பப் பெறுவது, OMO, கரன்சி ஸ்வாப்ஸ் போன்ற நடவடிக்கைகளால் ரிசர்வ் வங்கி 3 லட்சம் கோடி சந்தையில் புழக்கத்தில் விட்டுள்ளது. வங்கிகளின் வைப்பு தொகைகளுக்கும் கடனுக்கும் இடையே நிலவிக் கொண்டிருக்கும் இடைவெளியை இதுபோன்ற நடவடிக்கைகள்
ஓரளவுக்கு சமன் செய்யும். எனினும் இதுபோன்ற நடவடிக்கைகள் தற்காலிகமானதுதான். எனவே வங்கிகளின் வைப்புத் தொகைகளை அதிகரிக்க தேவையான நிரந்தர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். வங்கி வைப்புத் தொகைகளின் பக்கம் முதலீட்டாளர்களின் கவனத்தை திருப்ப தேவையான ஆயுதம் ரிசர்வ் வங்கி மற்றும் மத்திய அரசிடம்தான் உள்ளது. அதில் ஒன்று, வங்கி வைப்புத் தொகைகளுக்கான வட்டி விகிதத்தை நிதி ஆதார தேவைக்கேற்ப அந்தந்த வங்கிகளை குறிப்பிட்ட வரையறைக்குள் மாற்றி அமைத்து கொள்ளலாம் என்பதாகும். வெளிச்சந்தையில் அதிக வட்டியில் கடன் பெறுவதற்கு பதிலாக வாடிக்கையாளர்களுக்கு வட்டியை அதிகரித்து வழங்கினால் வங்கிகளின் வைப்புத் தொகை மீது முதலீட்டாளர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். வங்கி வைப்புத் தொகைகள் மூலம் பெறப்படும் வட்டி வருவாய்க்கான வருமான வரி சலுகை வயதுக்கேற்ப மிதப்படுத்தப்பட்ட அளவில்தான் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் பெறப்படும் வருவாய்க்கான புள்ளி விவரங்கள் அளிக்கப்படாத நிலையில் அது குறைந்த அளவிலான வருவாயாகத்தான் இருக்கும் என்று கருத தோன்றுகிறது. வங்கி வைப்புத் தொகைகள் மீது பெறப்படும் வருவாய்க்கு வழி செலுத்துவதிலிருந்து முழு விலக்கு அளிக்கப்பட்டால் முதலீடுகள் வங்கிகள் நோக்கி நகர்வதற்கான சாத்தியக்கூறுகள் பெருமளவில் உள்ளன. தீதும் நன்றும் பிறர் தர வாராம். வாடிக்கையாளர்களான பிறவு பாலத்தை மறந்து வருவதன் மூலம் வைப்புத் தொகை பெருக்கத்திற்கான முக்கிய பாதையை அடைத்து வருவது வங்கிகள் தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்தி கொண்ட வேகத்தடையாகும். வங்கி நிர்வாகங்கள் இதுபோன்ற தடைக்கற்களை கண்டறிந்து உறவு பாதையை செப்பனிட்டால் வைப்புத் தொகை அதிகரிக்க வழிவகுக்கும். பரிசுத்த வேதாகமம் வங்கிகளின் வைப்புத் தொகை அதிகரிப்பை குறித்து என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே. ஆமேன்.